நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய பட்டகால் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக எழுத்தாளர் ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை முதல்லே வருகவென வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் நேயர்களே, வணக்கம் இளங்கோ. நல்லது. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், இவரை தெரியாதவர்களே இல்லை. அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இந்த எழுத்து துறையிலே நீண்ட காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருடைய திறமைகளை அப்படியே அடக்கி கொண்டே செல்லலாம். இருந்தாலும் அவருடைய மனதிலே பதிந்திருக்கின்ற அந்த பதிவுகளை இந்த காற்றையினூடாக நாங்கள் எடுத்து வருகின்றோம். முதல்லே அவர் உங்களை பற்றி நீங்கள் மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். என்னை பற்றி என்ன சொல்ல? யோசப்பா, என்னை பற்றி என்ன சொல்ல? நான் தெல்லிப்பளையில் பிறந்தேன். மாஜனா காலேஜில் கட்டேன். பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்று விட்டு கோல்பிட்டி மெதரிஸ் காலேஜில் ஆசிரியராக வேலை பார்த்தேன். இங்கே கனடாவுக்கு வந்தேன். சுருக்கமாக சொல்வதானா அவ்வளவும் தான். நல்லது. உண்மையிலே மிக ஒரு சிறப்பு. தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி எல்லோருக்குமே தெரிந்த கல்லூரி, பிரபலமான கல்லூரி. அந்த கல்லூரியிலே படித்திருக்கிறீர்கள். சரி, அதே வழியில் சொல்லுங்களேன், நீங்கள் படித்த காலங்கள், அந்த காலங்களிலே உங்களுக்கு எழுத்துத்துறை அந்த பாடசாலை காலத்திலேயே ஆரம்பித்து விட்டீர்களா அல்லது அதன் பின்பு ஆரம்பித்தீர்களா? பாடசாலையில் இருக்கும்போது அதிகமாக வாசிப்பில் தான் ஆர்வம் இருந்ததை தவிர எழுதவில்லை எதுவும். கடைசி 12ஆம் வகுப்பு படிக்கல தான் ஒரு சிறுகதை போட்டியிலும் கட்டுரை போட்டியிலும் பங்கு கொண்டனர். அதில் வெற்றி பெற்ற போது கொஞ்சம் ஆர்வம் வந்தது, அப்போ எழுதி பார்க்கலாமென்று. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே, யாழ்ப்பாணத்து பெற்றோர் பொதுவாக படிப்பு குழம்பிப்போம் இதில் விரும்ப மாட்டார்கள். ஆனபடியாக நான் அதை துணிஞ்சு செய்கிறதுக்கு முடியவில்லை. பிறகு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்குள்ள தான் எழுதினேன். பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது முதல் 84ஆம் ஆண்டு ஈழ நாட்டில் 2 கதைகள் வந்தது. அதன் பிறகு திருமணம், பிள்ளைகள் 2 பேரை. பிறகு பாதை மாறிவிட்டது. பிறகு மீண்டும் கனடாக்கு இங்கே வந்த பிறகு பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தா போல தான் மீண்டும் எழுத தொடங்கினேன். ஆமாம். இந்த எழுத்துத்துறை உங்களுக்கு உள் வாங்கப்படுவதற்கு உங்களுக்குள்ளே தானாக ஒரு உருவெடுத்தாண்டு நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது உங்களோட பரம்பரை ரீதியாக அலகுகள் மூலமாக பரிமாறப்பட்டதாக நினைக்கிறீர்களா? உங்களுடைய பெற்றோர்கள் இந்த எழுத்துத்துறையிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் அல்லது அப்பா அம்மம்மா அவர்களுடைய பகுதியிலே அவர்களுடைய எழுத்துத்துறை சம்பந்தமான ஈடுபாடு இருந்ததா? நான் அறிந்த வரையில் எங்களோட பரம்பரையில் யாரும் எழுதுவதாக நான் அறியவில்லை. ஆனால் எங்களுடைய அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கக்குள்ளேயே கதை சொல்லுவார். நிறைய கதையை சொல்லுவார். படுக்கைக்குள்ளே ராமாயணம், பாரதம் எல்லாம் நாங்கள் குழந்தை பிள்ளையிலேயே கேட்டிருக்கிறோம். அதே போல் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வாசிக்க தருவார். அது ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கலாம். அப்புறம் எங்களோட பாடசாலையிலும் லைப்ரரி நிறைய வரதராஜன், ஜெயகாந்தன் புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருந்தன. ஸோ அது ஒரு தூண்டலாக இருக்கும். ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய மகளில் என்னை விட மிகவும் எழுத்தாற்றல் நிறைய இருக்குது. அது ஒரு சந்தோஷம். அது பரம்பரை அழகா இல்லையான்ட்டு சொல்ல தெரியவில்லை. ஆமாம், நிச்சயமாக. எப்பொழுதுமே இந்த எழுத்துத்துறை என்பது ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு பரிமாற்றம் அடைவது, தொடர்ச்சியாக எழுதப்படுவது, ஆக்கங்களை பத்திரப்படுத்தல் என்பது, மனதின் எண்ணங்களை பத்திரப்படுத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமும் கூட. அது எதிர்கால சந்ததியினருக்கு அவை மிகவும் ஒரு உதவியாக, ஒரு சமூகத்தை செதுக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. அதே வழியிலே சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் பல்கலைக்கழகம் படித்த காலங்கள், அந்த காலங்களிலே இந்த கலை ரீதியான பங்களிப்புகளிலே கூடுதலாக பங்களிப்பு செலுத்துவதற்கு ஆர்வம் இருந்ததா அல்லது சந்தர்ப்பம் இருந்ததா? பல்கலைக்கழகத்தில் நிறைய இருந்தது. நாங்கள் இந்து மாணவர் மன்றத்தில் இருந்தாங்க. அந்த மேகசின் வாரத்தில் எழுதியிருக்கிறேன். அதை விட நான் என்று ஒரு உளவியல் சஞ்சிகை அங்கிருந்து வந்தது, அதில் எழுதியிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் நான் கதை எழுத தொடங்கியதும். அதை விட நாடகங்களிலும் நடித்திருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது. அப்போ எல்லா விதத்திலும் சம்பந்தப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சது. ஆமாம், நல்லது. கூடுதலாக பேராதனை பல்கலைக்கழகத்திலே படிக்கும் பொழுது அந்த தமிழை அங்கே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், சங்கத்தை உருவாக்க வேண்டும், தமிழ் நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கூடுதலாக இருந்ததாக ஒரு கருத்தொண்டு இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா?
பேராதனையில் தமிழ் சங்கம் ஒன்று இருந்தது. அதில் முக்கியமாக பொறியியல் பீட மாணவர்கள் தான் அநேகமானவர்கள் அப்படி இருந்தார்கள். அவருடைய எல்லா விதமான ஃபேக்கல்ட்டிஸில் இருந்தும் அதில் நிறைய பங்களிப்பு இருந்தது. ஆமாம், நல்லது, பெருமை. அதே வேளையிலே சொல்லுங்களேன், முதல் முறையாக நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்று நூல் உருவாக்கம் பெற்றது இந்த காலப்பகுதியில் என்ன நூல் உருவாக்கினீர்கள்? கனடாவுக்கு வந்தா போல் எழுதின கதைகளை தொகுத்து 2010ஆம் ஆண்டு நான் நிழலானால் என்ற ஒரு தொகுதி வந்தது. அது இந்தியாவில் இருந்து ஜுகமாயினி பதிப்பகத்துக்கூடாக முதல்ல வெளிவந்தது. இப்போ சித்தன் என்று ஒரு எழுத்தாளர் அறிமுகம் கிடைச்ச போது அப்போ அவர் தான் அந்த தூண்டலை தந்தார் ஒரு புத்தகமாக போட வேணும்னு சொல்லி. அதுதான் முதலாவது என்னுடைய புத்தகம். அந்த என்ன அந்த பேர் சொல்லுங்கள். நான் நிழலானால். நிழலானால் அந்த கருத்தை பற்றி அந்த தலைப்பின் கருத்தை பற்றி சற்று ஒரு விளக்கமாக கூறிக்கொள்ளுங்களேன். அந்த அர்த்தத்தை கொஞ்சமாக விரிவாக கூறிக்கொள்ளுங்கள். சிடிபிசி 96ஆம் ஆண்டோ 98ஆம் ஆண்டோ ஞாபகம் இல்லை சரியா. அவை அந்த நேரம் அந்திப்பூக்களோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினவை. இப்போ அந்த நேரம் கதைகளை கேட்டிருந்தவை. அதுதான் நான் முதல் எழுதின கதையும். அதில் நான் நிழலானால்ன்ற கதை ஒரு முதியோர் ஒரு அம்மாண்ட கதை. அம்மாவும் அப்பாவும் இங்கே கனடாவுக்கு வரைக்குள்ள அங்கே இலங்கையில் பலவிதமான கதைகளை கொண்டு வரினோம். அப்போ அவைக்கு சரியான பாயம் இருக்குது, தங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு தான் நீங்கள் கூப்பிடுவினமோ அந்த நோக்கத்தில் வரினோம். இப்போ இங்கே இருக்க பிடிக்காமல் போயிடினோம். அப்புறம் போயிட்டு தான் யோசிக்கணும், அங்கே என்ன பெரிய வளவு இருக்குது, வீடு இருக்குது, நடக்க தாராளமாக இருக்குது, ஆனால் எந்த விதமான மன நிறைவும் இல்லை. வீட்டில் இங்கேண்டா பேரப்பிள்ளையோடு இருந்தால் ஒரு மன நிறைவு இருக்குன்னு திரும்பி வர மாதிரி ஒரு கதை. அப்போ அவள் யோசிக்கிறாள், நான் நிழலானால் அப்படி போய் நான் நிழலானால் எனக்கும் அதில் ஒரு பயன் இருக்க மாட்டேன். அது அவள் யோசிச்சு கொண்டு வரான். நான் என் பிள்ளை மகன் தண்டை பிள்ளைகளோட டைம் ஒதுக்கி கலைக்கிற மாதிரி எனக்கு டைம் ஒதுக்கி கலைக்க சொல்லி நான் கேட்பேன். நான் அவையோட சம்மந்தப்பட்டு அவையோட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு முடிவெடுத்து கொண்டு வாரான் மாதிரி தான் அந்த கதை. அப்படி 16 கதை இருக்குது. அதில் ஒரு கதையை அது இந்த கதையின் தலையங்கிறத தான் அந்த புத்தகத்தில் போட்டேன். உண்மையிலே யதார்த்தமான நம்முடைய ஆக்கங்கள் எல்லாம் நான் அந்த சமகாலத்தில் நீங்கள் காணுகின்ற காட்சிகளை நீங்கள் ஒரு ஆக்கங்களாக படைத்திருக்கிறீர்களா அல்லது கற்பனைகள் அதற்குள் செதுக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாம் பார்த்ததை மட்டும் எழுதியலாம் தானே. முழுசாக கற்பனையும் இல்லை, முழுசாக உண்மையும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் என் மனசு தொடைக்குள்ள அதை பற்றி எழுத வேணும் போல இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன், நான் ஆசிரியராக இருப்பதாலும் அது சொல்ல வேணும், ஏதாவது அறிக்கைக்குள்ள சொல்ல வேணும் போல ஒரு அந்த துடிப்பு வாரது. அதை விட வடிகாலாகவும் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு வடிகால், மனசில் நினைக்கிற விஷயங்களை அப்படி எழுதைக்குள்ள எங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் துயரங்களும் குறைவாக இருக்கும். அதோட பிறகு இப்போ நான் மொழிபெயர்ப்பாளர் வேலை செய்ய தொடங்கினாப்பில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்போ பலருக்கு சில விஷயங்கள் அது தெரியாமல் இருக்கிறது, தெரிய பண்ணினால் நல்லம் என்று நினைக்கக்குள்ள அதையும் கதைக்கூடாத சொல்கிறது நல்லம்ண்டு நான் அந்த வகையிலும் முயற்சிக்கிறேன். நிச்சயமாக எப்பொழுதுமே எழுத்துக்கள் பத்திரப்படுத்துதல், அவற்றை நூல் வடிவிலே வெளிக்கொண்டு வருதல், வெளிக்கொண்டு வருதல் மூலம் அது பல மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமாக பல நூல்களை எங்களுடைய எழுத்தாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அண்மை காலங்களிலே கூடுதலான ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்வாக இப்போ மாற்றமடைந்திருக்கிறது. இங்கே இருக்கின்ற அமைப்புகள் மூலமாக அதற்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை மேலும் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய புத்தகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மேசையிலே ஒரு 7-8 நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே ஒரு ஒரு பிரசவிப்புக்கு சமமானது தான் இந்த ஒரு நூல் வெளியீடு. நூலின் பிரசவம் என்பது ஒரு தாயின் ஒரு பிரசவிப்பு, ஒரு குழந்தையை எப்படி பெற்றுக்கொள்கிறதோ அதே போன்று ஒரு எழுத்தாளரோ ஒரு நூலாசிரியரோ அந்த தனது நூலை கையிலே பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை பார்ப்பது போன்ற அந்த உணர்வோடு தான் பார்ப்பார்கள் என்று எமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல நிகழ்வுகளிலே நீங்கள் தலைமை தாங்கி இருக்கிறீர்கள். பல நிகழ்வுகளிலே நூல் ஆய்வுரை நிகழ்த்தியிருக்கிறீர்கள், வாழ்த்துறை நிகழ்த்தியிருக்கிறீர்கள், சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மற்றவர்களுக்கு ஒரு உந்துகோலாக, மற்றவர்களுக்கு ஒரு உறுதுணையாக, அவர்களை ஒரு உற்சாகப்படுத்துகின்றதாக வகையிலே உங்களுடைய செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றது. அது கூட ஒரு சிறப்பு. இந்த நூல் அந்த வெளியீடு, அந்த முதலாவது நூல் வெளியீடை பற்றி சொல்லுங்கள். எங்கே வெளியிட்டீர்கள்? எவ்வாறு அந்த வெளியீடு இருந்தது?
உங்களோட தாராளமான பாராட்டுக்கு முதல் மிக்க நன்றி. அவ்வளோத்துக்கு நான் தகுதியானவனா இல்லையான்னு தெரியாது. இன்னும் நான் புத்தக வெளியீடு பெருசாக செய்ய விரும்புகிறேன். நான் நாள் வெளியான போது சின்ன ஒரு கலந்துரையாடல் தான் செய்தான். புத்தகங்களை கொண்டு கொடுத்துட்டு அது சம்மந்தமான கலந்துரையாடல். அதே போல் தான் 2வது புத்தகத்துக்கு முதுதலில் இனிக்கும் ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் நடைபெற்றது. இப்போ கடைசியாக வந்த ஒன்றே வீரேக்கு இன்னும் கனடாவில் எந்த விதமான நிகழ்ச்சியும் இடம்பெறவில்லை. நான் ஆஸ்திரேலியாவுக்கு சமீபத்தில் போயிருந்த போது அங்கே எழுத்தாளர் முருகபூதி அவர்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே விமர்சன அரங்கு மாதிரி செய்தவர்கள். ஆனால் நான் கனடாவில் செய்யவில்லை. ஆனால் சிறுவர் புத்தகங்களுக்கு செய்திருக்கிறோம். நான் நிழலானாலும் முதல் எழுத தொடங்கியக்குள்ள மகாஜனாவின் 100ஆண்டு நினைவாக தான் எழுத வலிக்கிட்டது. இப்போ நாங்கள் கதை புத்தகம் எழுதாமல் தமிழ் படிக்கிற புத்தகம் எழுதினா கூட பிரயோசனமாக இருக்கும் என்று தமிழ் படிக்கிற புத்தகங்களை வெளியிட்டேன். நான் அது வெளியீட்டு நிலவாக நடந்தது. அதில் வந்த லாபத்தை மகாஜன கழிச்சு கொடுத்தனாங்க. அதே மாதிரி பிறகு சிறுவர் கதைகளும் தமிழ் படிப்போம் மற்றும் சில புத்தகங்களோட வெளியீடு நடைபெற்றது 2018ஆம் ஆண்டு ஜனவரியில். அதில் கிடைத்த வருமானம் எல்லாம் சிக்கிட்ஸுக்கு கொடுத்துனாங்க. ஏன்னா சிக்கிட்ஸில் நான் இன்டர்பிரிட்டராக ஒர்க் பண்ணுறபடியாக எனக்கு தெரியும் அங்கே எவ்வளவு பிள்ளைகள் எத்தனை விதமான கஷ்டங்களுக்குள்ள அனுபவிக்கிறாங்கன்னு. அப்போ நான் பார்க்கல எனக்கு ஒரு தாயாக என் மனசை மிகவும் வேதனைப்படுத்துவதுண்டு. அப்போ அதுக்கு நான் என்னால் ஒரு உதவி செய்ய முடியும் யோசிச்சேன். அப்படி செய்தேன். இன்னொன்று சிந்துவின் தைப்பங்களை பற்றியும் சொல்ல வேணும். அதுக்கு நாங்கள் வெளியீடு செய்யலை. ஆனால் சென்ற வருடம் ஜனவரியில் ஒரு மெய்நிகர் நிகழ்வில் மட்டும் செய்திருந்தாங்க. என்னுடைய எல்லா புத்தகங்களிலும் எனக்கு மிகவும் சந்தோஷம் தந்த புத்தகம் சிந்துவின் தைப்பங்கள். ஏனென்றால் அது என்னுடைய மகளுடன் சேர்ந்து எழுத கிடைத்தது. அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதோட இங்கே கனடாவில் இருக்கிற பல பாடசாலைகளில் இந்த புத்தகம் அவர்களுடைய லைப்ரரியில் இருக்குது. ஸோ அந்த வகையில் அது ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு சந்தோஷமான விடயம். ஆமாம். நீங்கள் எழுத்தாளர் என்பதை தாண்டி உங்களை பற்றி முதல்ல நாங்கள் அறிமுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னமாக பணியாற்றுகிறீர்கள்? இங்கே ஆசிரியராக தமிழ் என்ன ஆசிரியராக பணியாற்றுகிறீர்கள்? இலங்கையில் நான் விஞ்ஞான ஆசிரியர். இங்கே வந்தா போல் தமிழ் ஆசிரியராக வேலை செய்கிறேன். அது முழுநேர வேலையில் தானே. இங்கே வந்தா போல் வித்தியாசமான வேலை செய்திருக்கிறேன். கடைசியாக வேலை செய்தது கெமிஸ்டா வேலை செய்துட்டு பிறகு இப்போ வயசு போனா போல இனி இன்டர்பிரிட்டிங் நல்ல வேலைன்னு யோசித்தேன். அப்போ என்ன நாங்கள் விரும்புகிற நேரம் போகலாம், விரும்பாத நேரம் வசதி இல்லைன்னு சொல்லலாம். மற்றது ஒரு ஆக்களுக்கு உதவி செய்கிறதால ஒரு திருப்தி கிடைக்குது என்று. அப்போ இப்போ நான் தமிழ் மொழிபெயர்ப்பாளராகவும் தமிழ் ஆசிரியராகவும் வேலை செய்கிறேன். தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவது என்பது அது புனிதம். எங்களுடைய மொழி காப்பாற்றப்பட வேண்டும். அதிலே எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறார்கள். அதிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல்மொழி பேசுகின்ற மக்களோடு வாழுகின்ற பிறந்து வளர்கின்ற எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய மொழி கலை கலாச்சாரத்தை விட்டு அங்கே மற்ற பகுதிகளுக்கு செல்லாமல் அல்லது நாட்டம் இல்லாமல் இருக்காமல் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு எங்களுடைய மொழியை அடையாளத்தை எங்களோட மொழி தான் எங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நாங்கள் பத்திரப்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை எங்களுடைய சமூக கட்டமைப்போடு ஒருங்கமைத்து கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கடமை உரிமையும். அவற்றை நீங்கள் உங்களை போன்ற ஆசிரியர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு செயலாற்றுவது மிகவும் ஒரு பெருமை. அதேபோல் சொல்லுங்களேன் இந்த நூல்கள் அந்த நூல்களை எல்லாம் எப்படியான சந்தர்ப்பங்களிலே எழுதுவீர்கள்? அதாவது எழுத்தாளர்கள் என்பது பல வகையான சந்தர்ப்பங்கள். சில பேர் அமைதியான சூழ்நிலையில் இருந்து எழுதுவார்கள். சில பேர் சாதாரணமாக பாடலை கேட்டுக்கொண்டு எழுதுவார்கள். நீங்கள் எந்த வகையை சார்ந்தவர்? நிச்சயமாக நீங்கள் முதல் சொன்ன அந்த தமிழ் படிக்கிற அந்த விஷயத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். சிந்துவும் தைப்பொங்கலுக்கும் தூண்டுதல் அமைந்தது அதுதான். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கலை பற்றி கதைச்சிக்குள்ள அநேகமான பிள்ளைகளுக்கு அந்த நேரம் ஏன் நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் மட்டும் தெரிகிறதில்லை. இப்போ அதுக்காண்டி தான் 2 மொழி புத்தகமாக அந்த புத்தகத்தை எழுத வேணுமென்ற ஒரு ஆசை வந்தது. அதோட தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்துக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அந்த காரணத்துக்காண்டி. எப்படி எழுதுறது எப்போ எழுதுறதுன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நாங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டு எழுதுனாலே இல்லாத எனக்கு அமைதியாக இருக்க வேணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரம் இருக்கக்குள்ள அமைதியாக இருக்கக்குள்ள எழுத வேணும் போல என்ற ஒரு தூண்டுதல் இருக்கக்குள்ள தான் என்னால் எழுத முடியும். ஆமாம். இந்த சிந்துவின் தைப்பொங்கல் இப்பொழுது தமிழ் மரபு திங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நூல் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த நூலை பற்றி சொல்லுங்கள். நூலில் 2 மொழிகளிலேயும் இருக்கிறதா?
எல்லாம் 2 மொழியில இருக்குது. இங்கே ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த புத்தகத்துல இருக்குது. இதை விட என்னுடைய மூத்த மகளும் நானும் தான் இது சேர்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதினோம். என்னுடைய 3வது மகள், எனக்கு 3 பெண் பிள்ளைகள், 3வது மகள் இதை பிரெஞ்சில மொழிபெயர்த்திருக்கிறா. அப்ப பிரெஞ்சும் தமிழிலும் ஒரு புத்தகம் இருக்குது, இங்கிலீஷிலும் தமிழிலும் ஒரு புத்தகம். இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களோட தொடர்பு கொண்டால் பெற்றுக்கொள்ளலாமா? என்னுடனும் தொடர்பு கொண்டால் பெற்றுக்கொள்ளலாம். இது அமேசான் வெப்சைட்டிலும் இருக்கிறது. நிச்சயமாக மக்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நூல் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்லேயும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழோடு ஆங்கிலமும் கலக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் தமிழோடு பிரெஞ்சு மொழியும் கலக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள், மொன்றியல், டொரண்டோ வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே இவற்றை, எங்களுடைய குழந்தைகள் இந்த தைப்பொங்கல் இப்பொழுது மரபு திங்கள் அந்த நிகழ்விலே தைப்பொங்கல் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கனடிய அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு மாதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் மரபு திங்கள், அந்த திங்கள் மாதம், அந்த மாதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய குழந்தைகள் அவற்றை சரியான முறையிலே அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை தமிழ் மொழியில் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இதில் பூரணமாக மறந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் இலக்குவான மொழியான ஆங்கிலத்திலே மறந்து கொள்ளலாம். இலக்குவாக பிரெஞ்சு பேசுகின்ற குழந்தைகள் பிரெஞ்சு மூலமாக அறிந்து கொள்ளலாம். எல்லா வகையிலையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவற்றை உருவாக்கி இருக்கிறோம். காரணம் சொன்னால் இந்த மரபு திங்கள் பற்றிய ஒரு முழுமையான, இந்த தைப்பொங்கல் பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒன்று. ஆகவே இவற்றை நாங்கள் சிந்துவின் தைப்பொங்கல் என்று அமேசான் வெப்சைட்டில் போய் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஆமாம், நீங்கள் இந்த முறை மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதன் உருவம் இப்படித்தான் இருக்கிறது, பாருங்கள். வடிவாக சிந்துவின் தைப்பொங்கல் என்று எங்களுடைய அழகான அட்டைப்படத்திலே அவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள். தாயகத்திலே நாங்கள் அப்படியே கொடுங்க. சிந்துவின் தாய்ப்பொங்கலை பற்றி சொல்லக்குள்ள கட்டாயம் ஓவியரை பற்றி சொல்ல வேணும். ஓவியர் ஜீவானந்தன் அவர் தான் இந்த ஓவியங்கள் எல்லாரும் வரைந்து தந்திருக்கிறார். ஸோ ஓவியங்களுக்குள்ளால் கதை சொல்கிறது மிகவும் சுலபம். அதோட ஓவியங்களுக்குள்ளால் கதை வாசிக்கிறது பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ எல்லா படங்களுமே மிகவும் தத்ரூபமாக அவர் வரைந்திருக்கிறார் எல்லாம். நல்லது. ஆமாம், பெருமை. உண்மையிலே ஒரு திரைப்படத்தை ஒரு ஓவியருடைய அனுசரணையோடு இவற்றை செய்தல் என்பது எங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா வகையிலும், அதான் ஒரு ஆசிரியர்களுடைய ஆக்கம் என்பது எப்படி இலகுவான முறையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு உட்செலுத்துதல் என்பது ஒரு முக்கியமான அங்கம். அதற்கு இந்த ஓவியங்கள் கை கொடுக்கும். அது ஓவியங்கள் கை கொடுக்கும். அதே நேரத்தில் அவர்களும் அந்த ஒரு பார்த்த உடனே அதற்குள்ளே ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதலும் ஏற்படும். அதனால் அந்த விடயத்தை நீங்கள் கையாண்டிருக்கிற மிகவும் ஒரு சிறப்பு. ஜீவாவுடைய அறிமுகம் கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். என்னுடைய 3 புத்தகங்களுக்கு ஜீவா தான் ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். கனடிய மண்ணிலே இருக்கிறாரா? இல்லை, இந்தியாவில் இருந்து அவர் இங்கே வந்திருந்த போது, தாய் வீடு நிகழ்வொன்றுக்கு வந்திருந்த போது தான் அவர் எனக்கு சந்திக்க கிடைச்சது. சிறுவர் கதைகள், மீராவின் தம்பியும் சிறுகதைகள் 3 புத்தகத்துக்கும். சிவகாமி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் யார்? சிவகாமி தான் என்ன மூத்த மகள். அப்படியே அழகான பேர், நல்ல மிக பெருமை. ஸ்ரீரஞ்சனி என்ற பேர் ஒரு காலத்திலே ஒரு பிரபலமான பேராக இருந்தது. அதுக்கு ஏதாவது உங்களோட அர்த்தம் ஏதாவது இருக்கிறதா? எங்களுடைய அம்மாவுக்கு ஸ்ரீரஞ்சனி என்ற பேர் நல்லா பிடிக்கும், இந்த ராகம் விருப்பம். அப்போ அதுதான் ஸ்ரீரஞ்சனி ராகம். ஆமாம், நல்லது, அது பெருமை. அதே நேரத்தில் சொல்லுங்களேன், உங்களோட சிவகாமி, உங்களோட குழந்தையை பற்றி சொல்லுங்களேன். அவள் இப்போ குழந்தை இல்லை, ஒரு குழந்தைக்கு அம்மா. இப்போ அவருக்கு 2 வயசு மகன் இருக்கிறார். குழந்தைகள் அவர் இப்பொழுது என்ன செய்கின்றார்? அவர் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வேலை செய்கிறார். அவருக்கு எழுத்து திறமை நல்லா இருக்குது. அப்போ நான் அதை பயன்படுத்த வேணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிஸி லைஃப் தானே. ஸோ பிற்காலத்தில் கூட எழுதுவான்னு எதிர்பார்க்குறேன். எழுத்தாளர்கள் உருவாக்க வேண்டும். முதலாவதாக எங்களுடைய கனடிய எங்களுடைய தமிழுடைய வாழ்வு ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்தது என்பதை எல்லாம் பற்றி முதியோர்களிடம் கேட்டு அவற்றை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்று இருக்கிற சமுதாயத்துக்கெல்லாம் எங்களுடைய அண்ணாமார்கள் ஆரம்பத்திலே இங்கே வந்து உபாகர் வேலை
செய்தார்கள், எவ்வாறு எங்களோட சமுதாயத்தை உருவாக்கினார்கள், எவ்வளவு கடினமான பாதையினூடாக பயணித்தார்கள், அவையெல்லாம் பத்திரப்படுத்தி எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்று எல்லோருமே இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், பேங்க் எல்லாரும் ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து இன்னொரு உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு முன்னே அடித்தளம் போட்டவர்கள் அப்படியே அந்த அத்திவாரம் மாதிரி மண்ணுக்குள் இருக்கிறார்கள். மண்ணோட அந்த அத்திவாரம் தாங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வரலாறுகள் அப்படியான பல எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்கள் ஆங்கில மொழியிலும் சரி, ஆங்கில மொழியிலே எழுதப்பட வேண்டும், பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட வேண்டும், தமிழ் மொழியிலும் எழுதப்பட வேண்டும், எல்லாம் பத்திரப்படுத்த வேண்டும். இதெல்லாம் எழுத்தாளர்கள் கவனத்தில் செலுத்துதல். என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த கனடிய வரலாறு வந்து எதிர்காலத்திலே துரித வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அத்திவாரங்களை நாங்கள் மறக்காமல் அந்த வாழ்க்கையை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு செல்லுதல், அதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும். நான் மகளுக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையை ஆங்கிலத்தில் எழுத வேணும்னு சொல்லி. பார்ப்போம் எப்போ செய்கிறாண்டு. நாங்கள் அடுத்த புத்தகமாக நான் அதையும் இதில் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்த கட்டம் நாங்கள் அப்படித்தான் மகள் எழுதின கதைகளில் சில கதைகளையும் என்னுடைய சில கதையில் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக நாங்கள், அதாவது புலம்பெயர் வாழ்வையும் இலங்கையில் இருக்கிற வாழ்க்கையும் தொடர்புபடுத்துகிற கதைகளை புத்தகமாக போடுவோம் தான் அடுத்த கட்டம் யோசிச்சிருக்கிறேன். நிச்சயமாக. சொல்லுங்க, அடுத்து சிறுவர் கதைகள் என்ற நூல் எழுதியிருக்கிறீர்கள், சிறுரஞ்சன் விஜயேந்திரா எழுதியிருக்கிறார். சொல்லுங்க, இந்த சிறுவர் கதைகளில் எவ்வகையான கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் நான் முதல் எழுதின புத்தகம், சிறுவர் கதைகள், சிறுவர்களுக்காக. அப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச கதையில தான் எழுதினேன். ஒரு கதைக்குள்ளால தமிழ் படிப்பிக்கிறது மிக சுலபம். பிள்ளைகளுக்கு கதை கேட்கறது நிறைய ஆர்வம் இருக்கும். அப்போ நாங்கள் கதையை பற்றி சொல்லி போட்டு கதையை வச்சுக்கொண்டு கதைக்கூடாலேயே நிறைய விஷயங்கள் படிப்பிக்கலாம். அப்போ அப்படி நான் சில கதைகளை முடிவுகளை மாற்றி படிப்பிக்கிறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு கொக்கும் நரியும் கதையண்டா, கொக்கு வந்து நிறைய நண்பர்களாக விருந்துக்கு போய்க்கலாம் மாறித்தான் நடக்குமே. நான் கொக்கு நரிகிட்ட போய்க்கல தட்டையான பாத்திரம் இருக்கும், நரி கொக்கு விட்ட போய்க்கல ரெண்டு உயரமான பாத்திரம் இருக்கும். அப்போ நான் கதை முடிவை மாற்றி முதல் கொக்கு கஷ்டப்படுது, அப்போ போய் இந்த நிறைய இன்வைட் பண்ணிக்கல தனக்கு உயரமான பாத்திரமும் நரிக்கு சின்ன பாத்திரம் தட்டையான பாத்திரமும் வச்சுருக்கேன் மாற்றி. அப்போ இந்த அதில் கேள்வி கேட்கலாம், இப்படி வச்சதால உங்களோட நட்பு எப்படி இருக்கும், அப்படி வச்சிருக்காட்டி நண்பர்களுக்கு இடையில நட்பு நிலைக்குமா, அப்படியான கேள்விகளும் போட்டு புத்தகமாக செய்திருக்கேன். இந்த புத்தகம் வந்து எங்களுடைய அப்பாண்ட 100 இப்படி கதைகளையும் கேள்விகளையும் சேர்த்து இலங்கையில் நாங்கள் அச்சடித்து அறவிலையில் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். நான் சொல்லிச்சேன் வந்தது இந்த மதிப்பு தெரியாது, நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாண்டு. அப்போ அச்சடித்த விலையில் அறவிலையில் இலங்கையில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வழியில் அப்பா 100 நீங்கள் உருவாக்கினீர்கள் என்பது, இந்த வழியில் அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள். அப்பா அம்மா அவர்கள் என்னென்ன பணியாற்றினார்கள், அவர்களுடைய பணிகள், சமூகம் சார்ந்த பணிகள் எவ்வாறு இருந்தன, அவற்றையும் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அப்பா அம்மா ஆசிரியர்களாக இருந்தார்கள். அப்பா ஆசிரியர் வேலை மட்டுமில்லை, நிறைய சமூக பணியும் செய்தார். எங்களோட ஊரில் எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அந்த விதத்தில் சமூகத்தில் ஒரு மதிக்கப்படுற போற்றப்படுற ஒரு ஆளாக வாழ்ந்திருக்கிறார். இங்கே எந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டிருக்கார்? தெல்லிப்பளம். ஆமாம், நல்ல பெருமை. அதே வழியிலே அம்மா பற்றி சொல்லுங்களேன். அம்மா ஆசிரியர் தான். அம்மா தான் நிறைய வாசிப்பா. அம்மா வாசிக்கிறத பார்க்கறதுக்கு நாங்களும் வாசிப்பு பழக்கம் எங்களுக்கு தொட்டி கொண்டதுன்னு சொல்லலாம். உங்களோட சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் தான் மூத்த பிள்ளை. 4 பேருக்கு இருக்கணும், 2 தம்பியும் 2 தங்கச்சியும். எல்லாரும் அங்கே தான் இருக்கிறார்களா? இல்லை, எல்லாரும் இங்கே இருக்கணும். ஒரே ஒரு தங்கச்சி தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறா. சரி, நல்லது. அப்போ நாங்கள் தாயகத்துக்கு செல்லும் பொழுது அவரிடம் டிரெக்டாகவே சென்று விடலாம். ஆமாம், பெருமை. அப்பா அம்மா இப்போது தற்போது உயிருடன் இல்லை. ஆமாம், நல்ல பெருமை. அதே வழியில் கவலையான விடயங்கள், எங்களுடைய உருவாக்கியவர்கள், எங்களை வழிநடத்தியவர்கள், அவர்கள் சில வேளைகளில் அவர்களுடைய இழப்பு, இழப்பு என்பது இயற்கையானது. ஆனால் இருந்தாலும் அவற்றை தாங்குகின்ற நிலைமை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டதாக இருக்கும். சரி, அதே வழியிலே நீங்கள் அவருடைய ஞாபகார்த்தமாக 100 ஒரு அந்த நூலை வெளியீடு செய்து அறவிலைக்கு கொடுத்திருந்தீர்கள். அது கூட அந்த தந்தையாருக்கு செய்கின்ற ஒரு ஆத்மசாந்தியை ஒரு பிரார்த்தனையாகவும் அவருடைய பணியிலே, சமூக பணியிலே உங்களுடைய பங்களிப்பும் தொடர்ச்சியாக இருந்ததாக கருதி கொள்ளலாம். அதே போல வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள்? மீராவின் தம்பியும் சில கதைகளும் என்றதும் அதே போல தான், தமிழும் ஆங்கிலமும் கலந்த புத்தகம். அது வந்து தமிழ் படிக்கிறதுக்கு உதவிக்காண்டி. ஸோ இந்த கதையில் வந்து காம்ப்ளிகேட்டடாக போய்கொண்டிருக்கும். ஒரு சின்ன சிம்பிளாக ஸ்டோரி தொடங்கி அப்புறம் காம்ப்ளிகேட்டடாக போகும். அதாவது தமிழ் வாசிக்கிறதுக்கு கூட உதவி செய்கிற மாதிரி.
அது தமிழன் இன்ட்ரொடக்ஷன்ன்றது தமிழை பற்றி ஒரு அறிமுகம். அதுவும் பைலிங்குவல் புக், 2 மொழியில் இருக்குது. ஸோ தமிழை பற்றி, எழுத்துக்களை பற்றி, அப்புறம் இலக்கியத்தை பற்றி, தமிழை வளர்த்த பெரியவரை பற்றி, அப்படி எல்லாம் கொஞ்சம் 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 ஒரு ஆரம்ப அறிவை கொடுக்கறதுக்கான புத்தகம். தொடர்ச்சியாக இந்த நூல்களை எழுதுவதன் நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் வந்து கூடுதலாக இவற்றை பத்திரப்படுத்த, கூடுதலாக உங்களுடைய நூல்கள் வந்து கூடுதலாக தமிழ் ஒரு அறிமுகம், மீராவின் தம்பி, சிறுவர் கதைகள், கூடுதலாக மாணவர்களை மையமாக வைத்துத்தான் உங்களுடைய நூல்கள் கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. இவை இந்த மாணவர்களுடைய தமிழ் படிப்பதற்கு ஒரு இலகுவான முறையில் அமையும் என்று கருதி எழுதினீர்களா அல்லது வேறு என்ன? தமிழ் படிக்கிறதுக்கும் உதவும், அதே நேரத்தில் மாணவர்களோட சிந்தனை போக்கையும் வளர்க்கும். இப்போ இதுக்கெல்லாம் சிறுவர் கதைகளில் நான் போட்டதெல்லாம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். என்ன நினைக்கிறீங்க, அப்படி என்ன நடக்கும், இப்படி என்ன நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாயும் எலும்பு துண்டும் கதையில், அது நாய் போகைக்குள்ளே, அந்த பாலத்தில் போய்க்குள்ள அந்த எலும்பு துண்டு தண்ணிக்கு விழுந்துருமெண்டா தானே கதை. அப்போ அப்படி கேட்டா, இப்போ 5ஆம் பிள்ளையிலேயே கேட்டா, இல்லை 4ஆம் பிள்ளையில கேட்டால் சொல்லுவார்கள், ஓகே அந்த எலும்பு துண்டுக்கு என்ன நடந்திருக்கும். விதமான ஆன்சர்ஸ் சொல்லுவி, நம்ம டிகே பண்ணியிருக்கோம், ஃபொசிலா வரும், அப்படி இப்படி வித்தியாசமாக சிந்திக்க வைக்குது. அதே மாதிரி ஈக்குவாலிட்டியை படிப்பிக்கிறதுக்கு ஆமையும் முயலும் கதையை வச்சுக்கொண்டு படிப்பிக்கலாம். ஸோ ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வைக்கிறது சரியா, 2 பேருடைய திறனும் வித்தியாசமா இருக்கக்குள்ள அது அது பொருத்தமான விஷயமா, இப்போ நாங்கள் அப்படி வைக்கணுமெண்டா என்ன செய்யலாம் அப்படியான விஷயங்கள். அப்போ இது தனிய தமிழை மட்டுமன்றி இல்லாமல் சிந்தனையை தூண்டுறதுக்கான, அவர்களுடைய வளர்ச்சியை வளர்க்குறதுக்கான முறையாகவும் இருக்குது. எனக்கு பொதுவாக குழந்தை பிள்ளைகளோட, சின்ன பிள்ளைகளோட பழகிறதும் அவர்களுக்கு கற்பிக்கிறதும் பிடிக்கும். உண்மையிலே சிறப்பு. அதே சொல்லுங்க, அடுத்த நூல்கள் என்ன இருக்கிறீர்கள்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 சிறுகதை தொகுதி வந்திருக்கு. முதலாவது நான் நிழலானால், இதுதான் இந்தியாவில் வந்தது. உதிர்தல் இல்லையும் ஒன்றே வரையும் இலங்கையில் வெளியிடப்பட்டது மகுடம் பதிப்பகத்தால. உதிர்தல் இல்லை இனிக்கு கோடகை பரிசு கிடைத்தது. அண்ட் ஒன்றே வேறைக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைச்சது. ஸோ 2ம் பெருமை தந்த புத்தகங்கள். நான் நிழலானால் நல்ல ஒரு முறை. அந்த தலைப்பு அது வந்து அது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது. இந்த நூல்களுக்கு அந்த நூல்களின் அட்டைப்படத்திலே அந்த தலைப்பு வைப்பதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? அந்த தலைப்பு என்றுதான் நினைக்கிறேன். நான் ஒரு பார்த்தா ஒரு ஆக்களுக்கு ஆர்வம் பெறணும், என்னவா இருக்கும் வாசிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்க வேணும். ஆமாம். அடுத்த நூல்கள் இருக்கிற ஒன்றே வேறே என்ற நூல் இருக்கு. அந்த நூலை பற்றி சொல்லுங்களேன். இதுதான் இப்போ அண்மையில் வந்த நூல். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாகித்ய பரிசு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகத்தில் 16 கதைகள் இருக்குது. எல்லாமே வளர்ந்தோர்களுக்கான கதை தானே. அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்கிற கதைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கணவருக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள். நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டினை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகளா அல்லது பரந்துபட்ட? புலம்பெயர்ந்த நாட்டில் மையமான கதைகள் தான் கூட, ஆனால் இலங்கையிலிருந்து வந்ததும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இங்கே வந்து பொய்க்கை போடினம், அதாவது வந்து அங்கே ஷெல்லடியில் வந்து தாயை மிளந்து தனி பிள்ளை இங்கே வருது. அப்போ அந்த பிள்ளைன்ற உணர்ச்சிகளை சொல்கிற மாதிரி, அப்போ சொல்லினமோ நீ லக்கி, உனக்கு கை கிடைச்சிட்டேன். அப்போ அந்த பிள்ளை 2 கையையும் பார்க்குற மாதிரி, நான் லக்கியா அண்டு அப்படியான விஷயங்கள். மற்றது தகப்பனை போருக்குள்ள துளைச்ச பிள்ளை ஒன்று திருப்பி இலங்கைக்கு போகுது. அப்போ அங்கே பிள்ளையெல்லாம் கதைக்கு நமக்கு பேயல்ன்றதை பற்றி. அப்போ அந்த பிள்ளை யோசிக்குது, பேயண்டு அப்படி ஒன்று இருக்குமா, நான் அப்பாவை பார்க்கலாமா என்ற அந்த துடிப்பை காட்டுற மாதிரி. அப்படி புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளோட அந்த இலங்கையில் இருக்கிற பிரச்சனையும் கலந்த மாதிரி தான் போட்டு. தாயகத்தையும் புலம்பெயர்ந்த நாடகம் எப்பொழுதுமே அது வெளிநாட்டு வாழ்க்கையும் வந்து போர்க்கள வாழ்க்கையும் வந்து பின்னி பிணைந்த ஒன்று தானே. அவற்றிலிருந்து இடப்பெயர்வு, இங்கிருந்து நாங்கள் பின்பு அங்கு சென்று பார்த்தல், எங்கெல்லாம் எங்களுடைய ஒரு தொடுசலான வாழ்க்கை தானே. உண்மையிலே ஒரு இதயத்தை தொடக்கூடிய வகையான உங்களுடைய கதைகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. சமகாலத்தை மையமாக வைத்தும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே நம்முடைய சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் மையமாக வைத்து எழுதப்பட்டதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் உங்களுடைய அந்த கதைகளிலே அதுக்கான தீர்வுகளும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்.
அல்லது கதைகளை மாத்திரம்தான் கொடுத்து எழுத்தாளருமையா தீர்வு கொடுக்கக்கூடாது. ஆமா. ஆனால் சிந்திக்க வைக்கணும். என்ன பொதுவாக கதை வாசிச்சா போலாம், கதை தொடங்க வேணும், வாசகட்ட மனதில்னு சொல்லுவார்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்திருக்கிறேன். ஆமாம். முடிவிலே கேள்விக்குறியிலே கொண்டு வந்து முடிப்பீர்களா? ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம். சில வழிகளில் சில எழுத்தாளர்கள் அதுக்கான முடிவுகளையும் தங்களுடைய பார்வையிலே கொடுத்திருக்கிறார்கள். சில எழுத்தாளர்கள் சமூகத்துக்கு ஒரு சிந்தனையை கூட்டி முடிவினை நீங்கள் மறுபரிசீலனை ஆராய்ந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். என்ன எங்களுக்கு தெரியாது தானே, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கதை பற்றி சொல்லிக்கல கூட அது அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒன்று சரியா இருக்கலாம், ஒவ்வொரு சூழலும் ஒன்று சரியா இருக்கலாம். ஸோ இப்படியும் நடக்குது. எனக்குல மற்றவரோட சிந்தனைக்கு விடுறதுதான் கூடுதலாக பொருத்தமானதா இருக்கும்னு நான் கருதுகிறேன். அடுத்த நூல் பின் தொடரும் குரல். அது கட்டுரைகள் எழுதின கட்டுரைகளை தொகுத்து வந்த நூல். பின்தொடரும் கட்டுரை. இந்த நூல்கள் எழுதப்பட்ட ஆக்கங்கள் கட்டுரைகள் எல்லாம் ஏதோ ஒரு பத்திரிகையிலே நீங்கள் பிரசுரித்தீர்களா? எல்லாமே ஏற்கனவே பிரசுரிக்கப்பட்டவைதான். பல இடங்களில் இப்போ இலங்கையில் இருக்கிற பத்திரிகைகள் வீரகேசரி, தினக்குரல் அப்படியானதெல்லாம் வந்திருக்கு. ஞானம் போன்ற சஞ்சிகைகளில் வந்திருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் மேகசின்ஸில், ஆன்லைன் வெப்சைட்ஸில் இப்போ நிறைய வித்தியாசமாக இலங்கையில் இருக்கிறதுல, இந்தியாவில் இருக்கிறதுல jaavaram.com, சொல்வனம், மற்றது காற்று வழி, அப்படி இலங்கையிலேருந்து வர்றது, இந்தியாவிலேருந்து வர்றது, லண்டன்லேருந்து வர எல்லாத்திலும் வந்திருக்கு. கனடாலேருந்து வர எல்லாம். ஆமாம், நிச்சயமாக. கூடுதலாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். ஒவ்வொரு கிழமைகளிலும் அல்லது மாதத்துக்கு ஒரு வருகின்ற சஞ்சிகைகளிலே ஒரு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று வரும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவற்றை ஒருங்கமைத்தல் என்பது மிக ஒரு சிறப்பு. இப்போ தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களிலே உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எவ்வகையாக செல்ல இருக்கின்றது என்பதை பற்றி உங்களால் கூற முடியுமா? நாவல் எழுதணும் உண்டு ஆசை. அதை இவ்வளோ தூரம் சாத்தியப்படுதோ தெரியாது. மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய மகளுடையதையும் என்னுடைய கதைகளை சேர்த்து வெளியிடுறது தான். அது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு விருப்பம் எனக்கு. மகள் எழுதுறாள்ன்றதை உங்களுடைய ஒரு சிந்தனை செயல்திறன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. கூடுதலாக நீங்கள் அந்த சமாந்தரமாக கொண்டு செல்கிறீர்கள். தமிழும் ஆங்கிலத்தையும் அப்படியே கொண்டு அந்த ஒரே கருத்துக்களையும் மையமாக வைத்து அதே போலிலே ஆங்கிலத்திலேயும் அவற்றை புரிந்து தற்செயலாக அந்த தமிழ் மொழியிலே விளக்கம் சற்று குறைவாக இருந்தாலும் ஆங்கிலம் மூலமாக அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் அவற்றை நீங்கள் சமாந்தரமாக கொண்டு செல்கிறீர்கள். அதே நேரத்தில் அடுத்த சந்ததியினரையும் நீங்கள் அப்படியே ஒரு ஊக்கத்தை கொடுத்து செல்கிறீர்கள். அவைதான் முக்கியம். அடுத்த எங்களுடைய காலத்துக்கு பின்பு இவற்றை எல்லாம் தாங்கி செல்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நிச்சயமா. எங்களுடைய இப்போ ஏற்கனவே எழுதின புத்தகங்கள் எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஆரம்ப வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான். இப்போ என்னுடைய இங்கிலீஷில் வலிக்கிற கதைகள் மிடில் ஸ்கூல் 12 தொடக்கம் 14 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை நோக்கி என் கதைகளாக இருக்கும். அவர் இங்கே பிறந்தாரா? இந்த மகளா? நாங்கள் கனடாக்கு வரைக்குள்ள மூத்த மகளுக்கு 4.5 வயசு, 2வது மகளுக்கு 3 வயசு. சரி வயது வந்தபடினால் அப்போ இங்கே கூடுதலாக இங்கத்திய சூழ்நிலைகள் தான் அவர்கள் இந்த சூழ்நிலையோடு தான் வளர்ந்தவர்கள். அப்போ ஆகவே இங்கே அவர்கள் எப்படியாக வளர்ந்தார்கள், அவர்கள் கண்டுகொண்ட விடயங்கள், அவர்கள் முகம் கொடுத்த விடயங்கள், அந்த வாழ்வியலையும் உங்களோடு கலந்து ஆலோசித்து இரண்டையும் உங்களுக்கு எழுத்தாளர்களை வீட்டுக்குள் இருப்பதனால் ஆய்வுரைகளை வீட்டுக்குள்ளே நடத்தக்கூடியதாக இருக்கு. தமிழில் தாராளமாக வாசித்து ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ தான் அப்படி, அது கவலை தான். அப்படி இருந்திருந்தால் இவ்வளவு நல்லா இருக்குமெண்டு. ஆமாம், அதுவும் மிகவும் நல்ல. ஆனால் இருந்தும் அந்த எழுத்துத்துறை மூலமாக எங்களுடைய வாழ்வியல் வரலாறுகளை நாங்கள் பத்திரப்படுத்தல் வேண்டும். அது கூடுதலாக அது எந்த மொழியாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை பத்திரப்படுத்தல் என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. அவற்றை உங்களுடைய குழந்தைகள் போன்று இளம் தலைமுறையினருடைய எழுத்துக்கள் மூலமாக தான் அவற்றை நாங்கள் சீர் செய்யக்கூடியதாக இருக்கும், சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நன்றி. பத்திரப்படுத்துறது மட்டுமில்லை, அதுக்குள்ள கற்றுக்கொள்ளவும் வழி இருக்கும். ஒரு ஆள் விட்ட பிள்ளையை இன்னொரு ஆள் விடாமல்.
இப்போ நாங்கள் வந்து நானே யோசிக்கிறேன், நானே என்று சொல்லக்கூடாது, நானும் யோசிக்கிறேன்னா இன்னும் நிறைய இப்போ வாசிக்கிற மாதிரி முந்தைய வாசிச்சிருந்தா வாழ்க்கையில் இதுவரைக்கும் விட்ட பிள்ளையில கூட விடாமல் விட்டுருக்கலாமோ. ஆமாம், நல்லது. நிச்சயமா வாசிப்புக்குள்ளால அறிகிறது நிறைய அறியலாம். இப்போ கூடுதலாக நீங்கள் இந்த பல ஆய்வுரைகளை நடத்தியிருக்கிறீர்கள், பல நூல் வெளியீடுகளுக்கு எல்லாம் சென்று பங்காற்றீர்கள். அந்த சிறப்பான அனுபவங்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட கூறக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா, பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. நான் என்னுடைய புத்தகத்துக்கு யாராவது சொன்னேன் நாங்கள் எழுத போகிறோம்னு சொன்னால் நான் உடனே கேட்குறது, தயவு செய்து தனியாக பாராட்டு எழுதாதீங்க, என்ன இதில் முன்னேறலாம்னு சொல்லுங்கோண்டு. அதே மாதிரி தான் நான் செய்கிறக்குள்ளேயும் எல்லா விதமான விமர்சனம் எழுதுறேன்டானா, எந்த விதமான ஆய்வுரை செய்கிறேன்டானா ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஆனபடியால் அதால் கேட்டவர்கள் தான் சொல்ல வேணும், இப்படி பிரயோசனப்பட்டதா பிரயோசனப்படையில. நாங்கள் உங்களுடைய ஒரு சில நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்தோம். பல நூல் வெளியீட்டிலே நீங்கள் ஆய்வுரைகள் நடத்திய பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதல் நாள் தான் கூடுதலாக பல வேலைப்பளுக்கள் இருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பங்களிப்புகளை செலுத்துதல் என்பது ஒரு முக்கியம். மற்றொரு எழுத்தாளர்களுக்குத்தான் தெரியும் எழுத்தாளர்கள் எவ்வளவு ஒரு கடினமான பாதையினூடாக பயணிக்கிறார்கள். வேலைகளுக்கு செல்ல வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், ஒரு புலம்பெயர்ந்த நாடுகளிலே முழு நேரமாக எழுத்தாளர்களாக இருக்க முடியாது, அல்லது வானொலி கலைஞர்களாக இருக்க முடியாது, அல்லது சமூக பணியாளர்களாக இருக்க முடியாது. அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் பார்த்து, தாய் குடும்பத்தையும் தாயகத்திலேயும் இருக்கிறவரையும் பார்த்து, தங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களிலே இராப்பொழுதிலே உறங்குகின்ற நேரங்களிலே விழித்திருந்து அவற்றை உருவாக்கி அவற்றை சரி செய்து அவற்றை பத்திரப்படுத்தி பதிப்புக்கு கொடுத்து அவற்றை மீளாய்வு செய்து இப்படியெல்லாம் அப்புறம் ஒழுங்கமைத்து ஒரு நூலை வெளியெடுத்து செய்தல் என்பது மிக ஒரு சரியான கடினமான பாதையினூடாக பயணிக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து உங்களை போன்றவர்கள் புரிந்து கொண்டு ஒரு நூல் வெளியீட்டுக்கும் வருகை தந்து நீங்கள் அவற்றை சிறப்பித்தல் என்பது ஒரு எங்களை போன்ற நாங்கள் சாதாரணமாக மக்களாக வந்து இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தொகையாக இந்த நாட்டில் இருக்கிறோம். இலங்கை ஈழத்துக்கு பின்பு கனடா மண் தான் கூடுதலான எங்களுடைய ஈழத்தமிழர்களை கொண்ட ஒரு நாடாக எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு விருட்சமாக நாங்கள் ஊன்றக்கூடிய விழுதுகளை ஊன்றக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. ஆக எங்களுடைய கட்டமைப்புகள் எல்லாம் ஒரு வளர்ச்சி அடைதல் என்பது முக்கியம். இப்போ அண்மை காலங்களிலே எல்லாம் தமிழர் எழுத்தாளர் இணையத்தின் மூலமாக பல நூல்கள் வெளியீடுகள் நடக்கிறது. கவிஞர்கள் கழகங்கள் மூலமாக அவர்களே பொறுப்படுத்து செயலாற்று அப்படியான இவையெல்லாம் ஒரு மிகவும் ஒரு முன்னுதாரணமான அமைப்புகள் மூலமாக அந்த நூல்களை வெளியீடு அவர்கள் உதவி செய்தல் என்பது. வெளிநாடுகளிலிருந்து ஒரு எழுத்தாளர் வந்து இங்கே நூல் வெளியீடு செய்வதற்கு எழுத்தாளர் இணையம் அதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்தார். இலகுவான முறையிலே அவர்கள் நூல்களை வேறு நாடுகளிலிருந்து வந்து வெளியீடு செய்வதற்குரிய அமைப்பை எங்களுடைய இந்த நாட்டில் இருக்க அமைப்புகள் செய்து கொடுக்கும் பொழுது அது மிகவும் ஒரு தொடர்பாடல் வந்து இலகுவாக இருக்கிறது, வெளியீடும் இலகுவாக இருக்கின்றது. சரி, உங்களை சொல்லுங்களேன், அதே வழியிலே சொல்லுங்களேன். வந்து இந்த நூல்களை எல்லாம் இப்பொழுது ஒரு 8-9 நூல்களை குழந்தைகளை பெற்றது போன்று 2 குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு 2 குழந்தைகளாக இருந்தால் 3 பெண்களா? 3 ரோசஸ். அதோட 3வது மகள் இங்கே பிறந்தார். ஆமாம், அவர்கள் 3 குழந்தைகளையும் பற்றி சொல்லுங்களேன். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர்கள், அவர்கள் எல்லாம் என்னென்ன செய்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய அடுத்த கட்டம் அவர்களுடைய படிப்பு ரீதியாகவோ சரியாக சிந்தனை ரீதியாகவோ ஒவ்வகையான உணர்வுகளோடு இருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களோட பார்வையில் சொல்லுங்கள். மூத்த மகள் சிவகாமி, அவள் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வேலை செய்கிறா. அவளுக்கு 2 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அவள் தான் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு பிள்ளை. 2வது மகள் ஹீமட்டாலஜிஸ்டாக இருக்கிறா, லிம்போமா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், பிரின்சஸ் மார்கரெட் ஹாஸ்பிட்டலில். அவள் வந்து என்ன ஹெல்த் கார்டு இல்லாத ஆக்களுக்கு சேவை செய்யணுமன்றதுக்கு முழு மும்மரமாக பாடுபடுற ஒரு ஆள். வீகன், அவள் மச்சம் சாப்பிடாத ஆக்கள், விலங்குகளின் உயிருக்கும் பெருமதி இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள். 3வது மகள் சங்கரி, 2வது மகளுக்கு பேர் அபிராமி, 3வது மகளுக்கு பேர் சங்கரி. அவள் வந்து குயின் மெடிக்கல் காலேஜில் இப்போ 2nd இயர் படிக்கிறாள். அவவும் வெஜிடேரியன். அவவும் அப்படித்தான் சூழலும் உலகத்திலும் மிகவும் ஆர்வமும் அக்கறையும் உள்ள ஒரு பிள்ளை. பெருமை.
இந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டதா அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது? சிவகாமி வந்து சிவகாமியுடைய அப்பாவுக்கு சிவகாமி நல்லா பிடித்த பேர். சிவகாமியின் சபதம் புத்தகம் அந்த வாசித்த நாளில் இருந்து அவருக்கு நல்லா டான்ஸும் பிடிக்கும். அப்போ சிவகாமி என்று வைக்க வேணும்னு வச்சவர். இந்த ரெண்டாவது மகளுக்கு சிவகாமியோட மேட்ச் பண்ண அபிராமி என்று வச்சோம். இந்த சிவகாமி அபிராமி எல்லாமே அம்மன்ற பேர். அப்போ சங்கரி என்னும் உண்டாவதுக்கு வச்சோம். உண்மையிலே இந்த பெயர்களை கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, அதே வந்து சொல்லுங்களேன், வந்து உங்களுடைய இந்த குறிப்பிட்ட எழுத்துத்துறை சம்பந்தமாக சொல்லுங்களேன். எழுத்துத்துறையிலே வந்து நீங்கள் துரிதமாக, அதாவது வந்து தாயகத்தில் இந்த காலத்தை சரி, அது பின்பு பல்கலைக்கழகம், அதன் பின்பு திருமணம், புலம்பெயர்வுக்கு பின்பு அந்த ஓய்வு நிலைகளிலே உங்களுக்கு இந்த எழுத்துத்துறையில் அதிகமாக தூண்டுதல் ஏற்படுத்தப்பட்டு நீங்கள் இன்று வந்து ஒரு 8-9 புத்தகங்களை நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள்னு சொன்னால், நூல்களை உருவாக்கி இருக்கிறீர்கள்னு சொன்னால், எப்படி உங்களால் அந்த திடீரென அந்த ஒரு உந்து சக்தி உங்களுக்குள் உருவாக்கப்பட்டது? இந்த வகையான மாற்றம் ஏற்பட்டது உங்களுக்குள் இருந்த அந்த எழுத வேண்டும் என்ற ஆர்வமும் உந்துதலும் தான் அங்கே இலங்கையில் இருக்கைகளை தொடங்கினது. இப்போ எந்த திருமணமான கையோடைய மகளும் பிறந்துட்டா, அப்போ வேலை பிள்ளை அண்டு அப்போ பொழுது அப்படியே போயிட்டுது. பிறகு இங்கே வந்தா போல் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தா போல் ஓய்வு நேரம் வரைக்குள்ள தான் மீண்டும் அந்த எழுதுகிற ஆர்வத்தை மீண்டும் அது தட்டி எழுப்பப்பட்டது. ஆக்சுவலி அதுக்கும் ஒரு காரணம் என் மகள்னு தான் சொல்லலாம். மூத்த மகள் டொரண்டோ ஸ்டாரில் 2 ஸ்டோரி வின் பண்ணினவா அடுத்தடுத்து. டொரண்டோ ஸ்டார் அந்த காலத்தில் சில்ட்ரன்ஸுக்கு அந்த ஸ்டோரி கண்டெஸ்ட் வச்சது. அப்போ வின் பண்ணின போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் எழுத முயற்சிக்கிறது, இந்த ஒரு பிள்ளை இன்னும் நல்லா சூப்பராக எழுதுது, அப்போ என்னட்ட இருந்த எந்த பிள்ளை எழுதுனைக்குள்ள இப்போ எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போ திருப்பி நானும் எழுதணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதோட அந்த அந்தி பூக்கள் தொடங்கிச்சுது. இப்போ வந்து ஒரு மிகவும் கவலையான ஒரு நிகழ்வு நடந்தது. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிள்ளை காணாமல் போய் பிறகு இறந்த நிலையில தான் மீட்கப்பட்டது. அது வந்து எனக்கு மிகவும் மனதை தொட்டது. அப்போ அவள் தான் உதயன் அந்த நேரம் உதயன் பத்திரிகை போட்டி வச்சது, சிறுகதை போட்டி. அப்போ அதுக்கு ஒரு கதையாக எழுதி அதை போட்டு நான் புகலிடம் தேடி நாங்கள் புகலிடம் தேடி வந்து எல்லாம் பிரச்சனை படுறோம் இப்படியான விஷயம் உண்டு. பிறகு அதோட அப்படியே எழுத தொடங்கினோடனே ஆக்கள் பாராட்டைக்குள்ள இது கைண்ட் ஆஃப் ட்ரக் மாதிரி தானே. ஸோ சந்தோஷம் பெறுமே, நாக்கள் பாராட்டைக்குள்ள சொல்லைக்குள்ள கருத்து சொல்லைக்குள்ள சந்தோஷம் பெறும். அப்போ அது ஒரு டானிக் மாதிரி உத்வேகம் தந்தது. ஓகே, நான் அப்போ இன்னும் எழுதணுமே, ஏதோ நான் எழுதுறது ஆக்களுக்கு பிடிச்சிருக்குது. பரிசு வருதுன்னு சொன்னால் ஏதோ சம்திங் ஏதோ பிடிச்சபடியே தானே வருது. அதை போட ஆக்கள் கதைக்கணும், அதை பற்றி கதைக்கணும் அன்னைக்குள்ள, அதை பற்றி சிந்திப்பிடும் அன்னைக்குள்ள. அப்போ மீண்டும் எழுத வேணுமென்று ஒரு ஆசை வந்துச்சு. இப்போவும் முழு நேர வேலை தான். சனி ஞாயிறில் வேலை இல்லை அன்று சொல்லவும் இல்லாது. சனிக்கிழமை காலமே தமிழ் கிளாஸ், மிச்ச நேரத்தில் பேரனோடும் செலவழிக்கணும். ஆனால் இருந்தாலும் எழுத வேணும் என்றும் ஒரு ஆர்வம் இருக்கிறதால எழுதக்கூடியதாக இருக்கு. எழுத்து துறைக்குள்ளே நீங்கள் எப்படியாவது எழுதி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே காணாமல் போயிருக்கிறீர்களா? என்ன மறந்து நான் எழுதுகிறேன் அப்படி என்று சொல்லலாது. சில சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, சில சிந்தனைக்குள்ளே செல்லும் பொழுது, இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு காணாமல் போன அந்த குழந்தையினுடைய அந்த கருத்துக்களை மையமாக வைத்து அந்த அக்கம் எழுதும் பொழுது நீங்கள் அந்த காட்சிக்குள்ளே உட்செலுத்தி சென்று அந்த காட்சிக்குள்ளே காணாமல் போயிருக்கிறீர்கள். அந்த காட்சியோடு எனக்கு அந்த காணாமல் போனதான்னு சொல்ல முடியல. ஆனால் எனக்கே அழுக வருது. எந்த வசனத்தை எந்த கதையை வாசிக்க அழுக வருது. ஏன்னா எனக்கு அது நினைப்பு விட்டுறது திருப்பி. அது அந்த கதையை எழுத தூண்டின விஷயங்கள், அந்த உண்மையாக அந்த பிள்ளையின் அம்மா அப்பா என்ன மாதிரி உணர்ந்திருப்பார்கள், எவ்வளவு தூரம் அதை வேதனைப்பட்டிருப்பார்கள் நினைக்கக்குள்ள நான் ஒரு அம்மாவா என்னால் உணரக்கூடியதாக இருக்கேன். நீங்கள் இந்த ஆக்கங்களை எழுதும் பொழுது அந்த காட்சியிலே அந்த பாத்திரத்துக்குரிய ஒரு ஆளாக இருந்து எழுதுவீர்களா, ஒரு பார்வையாளராக அல்லது ஒரு ஆய்வாளராக இருந்து எழுதுவீர்களா? முடிஞ்ச வரைக்கும் பாத்திரமாக மாறித்தான் பார்க்கறது. ஆனால் வாசிக்கிறாக்கள் தான் சொல்லணும் அந்த தூரம் அந்த பாத்திரத்தை நான் கொண்டு வர்றேனா இல்லையாண்டு. இல்லை சிலருடைய பார்வை
ஒரு எழுத்தாளர்களும் ஒரு வித்தியாசமானவர்கள் தானே. சில பேர் அந்த பொசிஷனில் அந்த இருக்கையில் இருந்து அந்த காட்சிக்குள்ளே அவர்களே சென்றது போன்று எழுதுவார்கள். சில பேர் ஒரு பார்வையாளராக இருந்து எழுதுவார்கள், சில ஆய்வாளராக இருந்து எழுதுவார்கள். நீங்கள் எந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒவ்வொரு கதையிலும் வித்தியாசம் இருக்கிறதையா சில பேர் சொல்லி இருக்கிறோம். சில ஆண் பாத்திர கதைகள் வந்து நான் ஆணாகவே உருவகிச்சு எழுதி இருக்கணும் சொல்லி இருக்கிறார்கள். ஆமாம். ஆனால் அந்த அந்த இடத்திலே இருந்து அந்த ஒரு பாத்திரமாக மாறி எழுதுதல் என்பது மிகவும் ஒரு உயிரோட்டமாக இருக்கும் என்று கருதுகிறீர்களா? நிச்சயமா அப்படித்தான் எழுத வேணும். எழுதினால் நல்லா இருக்கும் தான் கருதுகிறேன் நான். இந்த எழுத்துத்துறையிலே இந்த உயிரோட்டம் என்பது ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறதா? நான் எம்ஏ படிக்கக்குள்ள நான் சயின்ஸ் தான் படித்தேன். நான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இப்போ இங்கே வந்து தான் தமிழில் ஆரம்பம் வந்தப்போல எம்ஏ படிக்கணும்னு ஆசை வந்தது. அப்போ எம்ஏ படிக்கக்குள்ள சிறுகதைகளை பற்றி படிக்கக்குள்ள சிறுகதை எப்படி இருக்கணும் அண்டு அதில் கணக்க விஷயங்கள் இருக்குது தானே. சிறுகதை எழுத்தோட்டம் இருக்கணும், தளம் இருக்கணும், கரை இருக்கணும், அது சொல்கிற விதம் இருக்கணும் அப்படின்னு கணக்கு அந்த டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த அவ்வளோத்தையும். அப்போ இந்த கதையெல்லாம் கதையே இல்லைன்னு கூட கொஞ்ச நாள் எழுதக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன். ஏன்டா அப்படி பார்க்கக்குள்ள சில வழியில் ஆய்வு பேரில் பார்க்கல இது என்ன கதைன்னு இருக்க வேண்டும். இது மீண்டும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொள்வேன். சரி, நான் நல்ல எழுத்தாளராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த எழுத்து வந்து இன்னொரு ஆளை ஏதோ ஒரு விஷயத்தில் சிந்திக்க தூண்டுதுண்டா அதுதான் போதும், அதே போதும். கண்டது நான் எழுதுறது என் வடிகாலுக்காண்டி, எனக்காண்டி. ஸோ அந்த கதை யாருக்கோ இன்னும் ஒரு ஆளுக்கு பிரயோசனப்பட்டாலும் சில வேளைகளை நாங்கள் எம்ஏ பிஎஸ்சி லெவலில் படித்த பின்பு எழுதும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரும். ஆனால் எங்கள் சாதாரண மக்கள், பாமர மக்களும் சற்று கல்வி அறிவிலே சற்று குறைவான தரத்திலே இருக்கின்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சாதாரண மொழிநடையிலேயும் இலகுவான மொழிநடையிலேயும் அமைத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது இப்பொழுது. நிச்சயமா மொழிநாடு எல்லாரும் சொல்ற வேண்டிய சிம்பிள் தமிழ்ண்டு இல்லை. நான் அதை சொல்லல, ஒரு கதையில இருக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு தானே, அதைத்தான் சொன்னேன். ஒழுங்கான கேரக்டர் கிரியேஷன் இருக்கணும், அப்படியான விஷயங்கள், பிளாட் நல்லா இருக்கணும் அப்படியான. அதே வழியிலே சொல்லுங்களேன் வந்து இப்பொழுது உங்களுடைய பார்வையிலே எங்களுடைய கனடிய சமூகத்திலே எவ்வாறு எழுத்துத்துறை கவியோ சரி அல்லது எழுத்தியல் ரீதியிலோ சரி எவ்வாறு இருக்கிறது? எப்படி சொல்வது, ஒரு எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்க நானும் ஒரு பகுதியாக இருந்தோன்னு அந்த பதில் சொல்றது பொருத்தமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், சரி. கூடுதலாக வாசகர்களும் பார்வையாளர்கள் தான் சொல்லணும். அப்படி பார்வையாளர்களும் ஆமாம், அதுவும் சரி. கருத்துக்கள் பார்வையாளர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும், அதுவும் சரி. சரி, அதே வழியில் சொல்லுங்களேன் வந்து இனிவரும் காலங்களில் உங்களோட மகளோடு நீங்கள் சேர்ந்து தயார் நிலையில் சில ஆக்கங்களை எழுதுவதாக இருக்கிறீர்கள். எவ்வகையான உங்களிடம் ஏதாவது தயார் நிலையில் இருக்கிறதா, உங்களோட சிந்தனையில் இருக்கிறதா, சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறதா, இந்த கருத்துக்களை இந்த கதைகளை நாங்கள் கட்டாயம் எழுத வேண்டும்? இல்லை, ஏற்கனவே எழுதின கதையில தான் சேர்த்து போட போறேன். என்னுடைய கதையில 4 கதையை மகளே மொழிபெயர்த்து தந்திருக்கிறா. மகள் எழுதின 3 கதை இருக்குது, அப்போ 7 கதை இருக்குது. அதை 10 யோசிச்சுட்டு இருக்கிறோம். மகள் வந்து ரைட் டு ரீகன்சைல் என்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு சியாம் செல்வத்துடன் நடத்தின ப்ரோக்ராமுக்கு இலங்கைக்கு போனவ, அந்த எழுத்துக்குள்ளால சமாதானத்தை உருவாக்குறதுக்காண்டி. அப்போ அங்கே போய் அந்த கட்டத்துலேயும் 2 கதை அங்கே எழுதினவ. அதை விட இவர தமிழ் மிரர் ஒரு போட்டி வச்ச போது அதிலும் ஒரு கதை அவனோட கதைவின் பண்ணினது. அப்படியான சில கதைகள் ஏற்கனவே இருக்குது. அப்போ அந்த கதைகளையும் என்னுடைய கதைகளில் பிள்ளைகளோட சம்மந்தப்பட்ட கதைகளில் 4 கதையும் எடுத்து தான் மொழிபெயர்த்துறாங்க. இப்போ மொத்தமாக 7 கதை இருக்குது. அதை நான் தற்செயலாக ஒரு ஆசிரியரோட கதைச்ச போது அந்த கதையோட வந்தா போல அவள் எனக்கு தான் உதவி செய்கிறதாக சொல்லியிருக்கிறா. அப்போ நான் அவர்கிட்ட அனுப்பியிருக்கிறேன். அவள் பார்த்துட்டு எந்த ஏஜுக்கு எந்த கேட்டகரிஸுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லுவாள். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த புத்தகத்தை போடுவோம்னு யோசிச்சுக்கிறோம். அவள் அந்த இந்த கனடியன் ஸ்கூலில் படிப்பிக்கிற ஒரு இங்கிலீஷ் டீச்சர். உண்மையிலே உருவாக்கம் என்பது ஒரு முக்கியம். அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். உங்களுடைய முதல் கூறியது போன்று உங்களுடைய சிந்தனை செயல்பாடு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அது இங்கிருந்து அடுத்த தலைமுறையோடு இணைந்து செயலாற்றுதல் என்பது அது ஒரு புது வகை. அது புது வகை, அது புதுமை. அது புதுமையை கொண்டு வரும். அடுத்தது வந்து எங்களுடைய கலாச்சாரம் இப்போ எங்களுடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல பல்மொழி பேசுகின்ற மக்களுக்கும் தெரியக்கூடியதாக இருத்தல் அது இன்னொரு வகை.
எங்களை ஒரு மக்கள் பல்மொழி மக்கள் மயப்படுத்தல் என்று சொல்லலாம். அதாவது வந்து எங்களுடைய இந்த தை திருநாள், அடுத்தது மரபு திங்கள் காலங்களிலே உண்மையிலே நாங்கள் மாத்திரம் கதைத்தல் அதில் தாண்டி மற்றவர்கள் எப்படி அவற்றை புரிந்து கொள்ளுதல் என்பது இன்னொரு வகை. அவற்றை நாங்கள் செயலாற்றுவது உண்மையிலே ஒரு பெருமை. நன்றி நன்றி. அதே விட நீங்கள் இந்த எழுத்துத்துறை சம்பந்தமாக ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நன்றி, நாங்கள் நிறைய காய்ச்சிட்டோம் நினைக்கிறேன். நன்றி. அதே வழியில் சொல்லுங்களேன், வந்து உங்கள் இனிமையான காலங்களை நாங்கள் மீண்டும் போவோம். வந்து உங்களுடைய மகாஜனா கல்லூரியில் படித்த காலங்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட சிறப்பான அனுபவங்கள், பகிர்ந்து கொண்ட விடயங்கள், அல்லது வந்து உங்களை மறக்க முடியாத சம்பவங்கள், மறக்க முடியாத ஆசிரியர்கள், அவற்றில் ஏதாவது இருக்கிறதா? மகாஜனா கல்லூரி என்னோட ஞாபகம் வரக்கூடியது கனகசபாதி பிரின்சிபல் தான். ஸோ கனகசபாதி பிரின்சிபலை பற்றி நான் கணக்க ஆர்டிக்கிளும் எழுதியிருக்கிறேன். ஸோ அவர் பிரின்சிபலாக இருந்த காலம் மறக்க முடியாத காலம். ஸோ அவர் இருக்கிற காலத்தில் தான் அவருடைய குப்பை கூடைக்கே பேர் என் பசி தீரன்னு தான் எழுதுவார். அதாவது அதே கலைத்துவமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹோலுக்கு முன்னால் நியூஸ் ஸ்டாண்ட் அந்த போட்டு அதில் பேப்பர்கள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும். அப்படி படிப்பிக்கிறதும் பாடங்கள் வந்து ஒரு வகுப்பு கூட டீச்சர் இல்லாமல் இருக்காது. அண்டு மிகவும் சந்தோஷம். அந்த மகாஜனா காலேஜின் மாணவி கண்டதுலேயே எனக்கு சந்தோஷம். அந்த காலத்தில் போய்க்கும் சரி, பிறகு படித்து முடித்தா போலையும் சரி, மகாஜனா கல்லூரி மாணவின்னு சொல்கிறதுல எப்போதுமே பெருமையும் சந்தோஷம் இருக்குது. அதோட பாபரத்துரியப்பா பிள்ளை அவர்களால் மகாஜனா உருவாக்கப்பட்டது. அவரும் ஒரு கவிஞர். அவனுடைய மகாஜனாவில் எப்போவுமே நவராத்திரி விழாக்களில், ஃபவுண்டர்ஸ் அதாவது நிறுவிய தின விழாக்கள் எல்லாம் நாடகங்கள், கலைகள், பேச்சுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் மகாஜனாவில் படித்தது ஒரு சந்தோஷமும் பெருமையும் மிக்க ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். நிறைவாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய், அம்மா, அப்பா, சகோதரர்கள் அவர்களெல்லாம் அந்த சிறிய காலங்களிலே தாயக மண்ணிலே அந்த வாழ்ந்த அந்த நிலா காலத்து வாழ்க்கையை ஏதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? நிலா வெளிச்சத்திலே அம்மா குழைத்து தந்த அந்த சோற்று குளியல் கையேந்தி அந்த உண்ட காலங்கள், அந்த நினைவுகளையும் நிறைவாக பகிர்ந்து கொள்ளுங்களேன். இலங்கையில் வாழ்ந்த காலத்தை யாரும் மறக்கல தானே. நான் வந்து எங்களோட அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி அம்மா மண்டார வலைக்கு போக வேண்டியதால் நான் அம்மாவோடான்னு வளர்ந்தேன். அப்போ அப்பாண்ட சகோதரங்களோடலாம் கூடின ஈடுபாடு, கூடின நெருக்கம் இருந்தது. ஸோ ஆனபடியாக அந்த வாழ்க்கை எதுக்குமே ஒப்பிட முடியாத வாழ்க்கை தானே நிச்சயமாக. இப்போ நீங்கள் வளர்ந்த வளர்ப்புக்கும் உங்களோட குழந்தைகள் வளர்க்கின்ற வளர்ப்புக்கும் வகையான ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கு? நிச்சயமாக சந்ததி வித்தியாசம் இருக்கு தானே. நான் வளர்த்த வளர்ப்புக்கும் என் மகள் தன்னுடைய மகனை வளர்க்குற வளர்ப்புக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்டா. அவள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறக்காண்டி நான் என் பேரனை பேபி சிட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அவள் போகேக்க வந்து ஓகே அம்மா இப்படி வெட்டிங் வீட்டுக்கு போகிறேன், ஓகே ஸோ நீங்கள் அம்மம்மாவோட இருக்க போகிறீங்கன்னு சொல்லி போட்டு போக, அப்போ அவர் அழ தொடங்கிட்டார். அப்போ நான் ஏன் நீ சொல்லி போட்டு போகிற, பேசாமல் போகலாம் வேண்டாம். அப்படி தான் நாங்கள் செய்யக்குள்ள பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகிறது. சொன்னால் நோ, பிள்ளைக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும், அம்மாவை காணையிலேன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அம்மாவுக்கு அந்த நேரம் அழுதாலும் அந்த பிள்ளை வந்து நம்ப வேணும். அப்போ வளர்ப்பு முறையில் நிறைய வித்தியாசம் தானே. நாங்கள் அடி வாங்கி வளர்ந்தனாங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்காமல் வளர்க்க பார்த்தேன். நான் சில வழியில் என்னை அறியாமல் அடிச்சிருக்கிறேன் சின்ன பிள்ளையில. ஆனால் என் பிள்ளை வந்து அடிக்க மாட்டாள்ன்றதை விட மிகவும் மரியாதையாக, மிகவும் 2 வயசுலேயே மகனை அப்படி மரியாதையாக வளர்க்குறா. எது விருப்பம், என்ன விருப்பம், அவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டு. பட் நிச்சயமாக சந்ததிகளுக்குள்ள மாற்றங்கள் இருக்குன்னு தானே. எப்பவும் நல்ல மாற்றம் தான் நடக்கும். நிச்சயம், நல்லது, பெருமை. நிறைவாக நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே யாருக்கு அதை நன்றி கூற விருப்பம் என்றால் இந்த வழியிலே கூறிக்கொள்ளலாம். இத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேணும். நான் நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அப்பா, அம்மா, என் அப்பாடைய அம்மா, என்னை வளர்த்த அம்மா, சித்தப்பா மேர், சகோதரங்கள், பேருந்து பிள்ளைகள் வந்து
எப்போதுமே நான் பிள்ளைகளில் தங்கித்தான் இருக்கிறேன். ஏண்டா நாங்கள் வந்து பிள்ளைகள் வந்து படிக்கக்குள்ள யூனிவர்சிட்டி போனோடனே தாங்களே தங்களோட பள்ள தான் படித்தவன். எங்களை கொண்டு ஒரு சதம் செலவழிக்கல, தாங்களே வேலை செய்து தாங்களே ஸ்காலர்ஷிப் தான் படித்தவன். நான் கல்யாணம் கட்டைக்கும் சீதனம் இல்லாமல் தான் செய்தேன். அதாவது நாங்கள் எந்த விதமான இதுவும் செய்யலை. ஆனால் நான் இன்னும் பிள்ளைகள கடமைப்பட்டோன்னு இருக்கிறேன். ஏன்டா என் வேலை அப்படி. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் செய்யக்குள்ள ஹெல்ப் கேட்பேன், இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் கேட்பேன், லெட்டர்ஸ் எழுதக்குள்ள ஹெல்ப் கேட்பேன், புத்தகங்கள் எழுதக்குள்ள லே அவுட் எல்லாமே தான் செய்கிறது. ஸோ எல்லா விதத்திலும் பிள்ளைகளுக்கு மிகவும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைகளை போடுறதுக்கு வழி செய்யறதுக்கு எல்லாரும் சொல்லிட்டீங்க. இப்ப உங்களுக்கு நன்றி. நீங்க கூப்பிட்டு திரும்ப 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 என்ன கூப்பிட்டு வர வேணும் என்று சொல்லி அதைத்தான் நான் பிள்ளைகளுடைய அப்பாவுக்கு இவ்வளவு சுலமான பிள்ளைகளை பெற்று தந்ததுக்கும் மற்றது இந்த விருப்பத்துக்கு எல்லாம் செய்ய விட்டதுக்கும் எந்த விருப்பத்திலே அவரை பற்றி சொல்லுங்களேன். அவர் அப்படி அவற்றை கணோ இயல்புகள் அப்படி தனிப்பட்ட ஆக்களை பற்றி கலைக்கக்கூடாது. நல்லா ஊக்குவிப்பார். படிப்பு தான் முக்கியம். என்ன விடயம் சொன்னால், நீங்கள் எழுத்துத்துறையிலே தொடர்ச்சியாக இன்று நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதில் நூல்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதையும் தாண்டி வந்து இந்த நூல் வெளியீடுகளிலே வந்து ஆய்வுரை சிறப்புரைகள் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் பல ரீதியான உங்களுடைய நேரத்தை வந்து இப்போ சமூகத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விடயத்திலே அவருடைய ஊக்குவிப்பு அவரும் ஹார்லி காலேஜில் மிகவும் மும்மரமான ஆளுடைய அவருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள். முதலாவது புத்தகம் நான் 4 நாள் வரைக்குள்ளே அவர் தான் அத்தனை பொறுப்பும் எடுத்து அந்த புத்தகத்துக்கு கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணதே. பிறகு தைப்பொங்கல் புத்தகமும் நாங்கள் இங்கே நிறைய காசு அடிக்கிறதுக்கு ஒரு 50 புத்தகம் தான் எடுத்து நாங்கள் செய்தனாங்க. அப்புறம் இந்தியாவில் தான் செய்துச்சு. அப்போ அவருக்கு வந்து அவர் இன்ஜினியரிண்டோடைய அவர் அந்த சில ஒர்க்கர்ஸை இந்தியாவில் வச்சுக்கிறார். அப்போ அவைக்குள்ளால் புத்தகத்தை எல்லாம் எடுத்து தந்து செய்தது எல்லாமே அவர் தான். அதே மாதிரி பிள்ளைகள்டையும் படிப்பு வந்து முக்கியமாக பார்க்குறது எல்லாமே அவர் தான். நல்லது. நிறைவாக இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிக்க நன்றி இவ்வளவு நேரமா இதை கேட்டதுக்கு. என்ன சொல்லலாம், ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ திறமை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்றிலே ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தையும் திறமையையும் ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்பதான் கடைசி காலத்தில் மன சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வீட்டை விட்டு போனால் போல் எங்களுக்கு எல்லாட்டி போரிங்காக இருக்கும். ஸோ எங்களுக்குன்ற ஒரு ஹொபி இருந்தால், எங்களுக்குன்ற ஒரு பொழுதுபோக்கு இருந்தால், நாங்களும் பிஸியாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக வாழ்க்கையின நேரம் போகும். பெருமை எழுத்தாளர் ஸ்ரீரஞ்சனி. நன்றி. ஸ்ரீரஞ்சனி ராகம், ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா. பெருமை உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்தித்தது. பல முறை முயற்சி செய்தோம், ஆனால் இன்று தான் கைகூடி இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்தல் என்பது ஒரு முக்கியம். என்று சொன்னால் எல்லா எழுத்தாளர்களுடைய பதிவுகளையும் மக்களிடையே சமகாலத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய மன உணர்வுகளை பதிவு செய்தல் வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மன உணர்வுகள், உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பது உங்களுடைய குரல் ஒளியிலே மக்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் என்பது அது மிக ஒரு சிறப்பு. அது மிகவும் ஒரு இலக்கான முறையில் மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அது பெருமையாக இருக்கின்றது உங்களை சந்தித்தது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.